இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பயணம் 6வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய பயண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என நாசா தெரிவித்துள்ளது. ஆக்சியோம் மிஷன் 4 திட்டத்தின் கீழ் இந்தியா, போலந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 39 வயதான சுபான்ஷு சுக்லாவும் ஒருவர். மருத்துவ மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பராமரிக்க மே 14ஆம் தேதி முதல் சுபான்ஷு சுக்லா அடங்கிய 4 பேர் கொண்ட குழு புளோரிடாவில் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். சுக்லா உட்பட ஆக்சியம் 4 குழுவினர் ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில் விதைகள் முளைப்பது குறித்தும், தாவரங்கள் எப்படி வளருகின்றன, வளரும் தாவரங்களின் தன்மை என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் ஆய்வுகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதில் குறிப்பாக சுபான்ஷு சுக்லா மட்டும் விண்வெளி உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். மேலும் திரை பயன்பாட்டின் விளைவுகள், உண்ணக்கூடிய நுண்ணுயிரி பாசிகள் மீதான நுண் ஈர்ப்பு கதிர்வீச்சின் தாக்கம் ஆகியவற்றையும் ஆராய உள்ளார். இந்தியாவிற்கு ஆக்சியம் 4 திட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. காரணம், சுபான்ஷு சுக்லாவின் அனுபவத்தை இஸ்ரோ அதன் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்த உள்ளது. ககன்யான் திட்டத்தில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 3 பேர் 3 நாள் பயணமாக விண்வெளி செல்கின்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தை போல பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 400 கிலோமீட்டர் தொலைவில் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டு வருகிறது. இதற்கும் ஆக்சியோம் 4 திட்டம் உதவிகரமாக இருக்கும். ஆனால் ஆக்சியோம் 4 திட்டம் அடுத்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. முதலில் மே 29ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலத்தில் ஆக்சியோம் 4 குழுவினர் பயணிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது ஆக்சியோம் 4 திட்டம் 6வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மே 29ஆம் தேதி ISS பயணத்திற்காக குழுவினர் அமரும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தின் மின்சார சேனலில் கோளாறு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் 8ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் தயாராகவில்லை என்ற காரணத்தினால் பயணம் நிறுத்தப்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி மோசமான வானிலை காரணமாக ஏவுதல் 24 மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் ஜூன் 10ஆம் தேதி ஆக்சிஜன் கசிவு காரணமாக கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டு புறப்பாடு அடுத்த நாளுக்கு திட்டமிடப்பட்டது. ஜூன் 11ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட புதிய அழுத்தம் காரணமாக ஆக்சியோம் 4 திட்டம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் 19ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என கூறிய நாசா மீண்டும் திட்டத்தை நிறுத்தி வைத்தது. ஜூன் 22ஆம் தேதி விண்வெளி ஆய்வு நிலையத்தில் செயல்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு திட்டத்தை தேதி குறிப்பிடாமல் நாசா ஒத்திவைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை லிப்ட் ஆஃப் செய்வதற்கான காலம் ஜூன் 30 வரை உள்ளது. ஆனால் ஏதேனும் காரணத்தால் இதனை தவறவிட்டால் ஜூலை மாத நடுப்பகுதியில்தான் மற்றொரு வாய்ப்பு ஏற்படும்.